என்ன பண்றீங்க? பண்ணுங்க பண்ணுங்க, எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்க மேல அடிக்க போற கலரை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா, பாருங்க, ஹோலி பண்டிகைன்றது ஒன்னும் பழி தீர்த்துக்கிற பண்டிகை இல்ல. அத சந்தோஷமா கொண்டாடணும். அத பத்தி எல்லாம் சொல்லாத. நாம போட்டி போடதா போறோம். கண்டிப்பா நான் தான் உங்க மேல கலர் அடிக்க போறேன். நீங்க அத பாக்கதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம கலர் பூசுற பண்டிகைல யாரு முதல்ல கலர் பூசுறாங்க, யாரு தப்பிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த காளியா யாருன்னு தெரியும். உண்மையான போட்டியோடவோ பழி உணர்வோடவும் தான் சொன்னேன். பீம் என் மூஞ்சில கரிய பூசினா, நாளைக்கு அவன் மூஞ்சில கலர பூசுறேன். இப்போதைக்கு என்ன தனியா விடுங்க. ஆனா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு திட்டம் போட்டு வைங்க. நேத்து பலூன்ல அவன் கலர் தண்ணி ஊத்துனதை நான் பார்த்தேன். நல்லா மாட்டுச்சு. முதல்ல நான் தான் உன் மேல கலர் அடிச்சேன். இல்ல, நான் தான் உன் மேல கலரை பூசுனேன். அடச்சிக்கி, என்ன பண்ற? கதவை தர. இல்ல பீம், நான் கதவை திறக்க மாட்டேன். நீ என் மேல கலரை பூசிடுவ. சரி சரி, நான் கலரை பூச மாட்டேன். நீ தைரியமா கதவை. கலர் பூசாம யாராவது ஹோலி கொண்டாடுவாங்களா? நெல்லுச்சிக்கி, நெல்ல விட மாட்டேன். கலர் பூசிதான் ஆகணும். ஆண்டி நீங்களா? இப்ப என் மேல நீ எப்படி கலர் அடிக்கிறேன்னு நான் பாக்குறேன். இதோ இப்படித்தான். ஹோலி அன்னைக்கு இப்படிதான் சந்தோஷமா கலர் பூசி கொண்டாடணும். சரி சரி, என் மேல கலர் அடிச்சதெல்லாம் போதும். ஆனா என் பொண்ணு சிக்கி மேல யாரும் கலர் அடிக்க கூடாது. அட, இந்த பீம் எங்க போயிட்டா? இவ்வளவு நேரமா அவ இங்க தான இருந்தா. ஆமா. என்னதான் நடக்குது? பீம், கொஞ்ச நாளாவே வெப்பம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் ரொம்ப வெயிலா இருக்கு. நதியில கூட தண்ணி வறண்டுகிட்டே வருது. ஹோலி பண்டிகை வேற வரப்போகுது. தண்ணி இல்லாம நாம. ஆனா திடீர்னு நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? அதத்தான் நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் பீம். உடனே தூனி பாபாவை போய் பாரு. அவர்கிட்ட நீ கேட்டேன்னா. பீம், எதுக்காக இங்க வந்திருக்க? நம்ம டோலக்பூர் வறண்டு போயிடுச்சு. நம்ம ஊர்ல தண்ணி வேற குறைஞ்சுகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் கிட்ட இருக்கோம் பீம். டோலக்பூர்ல ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கு. அது ஒரு சபிக்கப்பட்ட நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்கள் யாருக்கும் சொட்டு நடக்க விட மாட்டேன். அப்படின்னா சீக்கிரம் போ பீம், நிலைமை மோசமா. அம்மா அம்மா, நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நாய்க்குட்டி அழுதுட்டு இருக்கு. சொல்றதை கேளுங்க. விடிஞ்சதும் நான் மறுபடியும் நாய்க்குட்டியா மாறிடுவேன்.
நான் குல்தர்புரத்தோட இளவரசன். ஒரு விசித்திரமான மிருகம் தான் என்னை இந்த மாதிரி மாத்திருச்சு. அதோட நான் சபிக்கப்பட்டவன். நான் எந்த ஊருக்கு போனாலும் மாமா ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் வேகமா நடங்க, நம்ம கிட்ட இப்போ நேரம் குறைவா இருக்கு. ஒரு வழியா வந்து சேர்ந்து செய். இங்க பாருங்க, என் டான்ஸ பார்த்து கொஞ்சம் ரசிங்க. திண்டக்கு 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 திண்டன் தினக்கு தினக்கு திண்டா தா தா. பீம் இப்படி என்ன மாட்டி விட்டுட்டாரே. என்ன இது, யாருமே இல்லையே. இந்தா நல்லா வாங்கி கட்டிக்கோ. இருப்பியா, வேற ஏதாவது பண்ணுவியா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா வாங்கிக்கோ, உன்னை அழிச்சிடுறேன். மழை பெய்ய போகுது. பீம் என் நண்பா, ரொம்ப நன்றி. பெருமையே நீதான். ஹோலி வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி ஹோலி. ஆஹா, டொண்டனாட்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவன் எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும்.
ஆமா கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது.